வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை என்னென்னா நூடுல்ஸ் நரேன். ஆமாம், இந்த நரேன் எப்போ பாரும் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கான். வேறு எதுவும் சாப்பிடவும் மாட்டேங்கிறான். இதுக்கு என்ன தான் தீர்வு? வாங்க பார்ப்போம். நரேஷோட அம்மாவும் அப்பாவும் இதை நினச்சி தினமும் வேதனைப்பட்டாங்க. நூடுல்ஸை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறானே, இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு என்ன மாற்று வழி யோசிக்கலான்னு என்னென்னமோ யோசித்து பார்க்குறாங்க. இதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது இதே மாதிரி வேறொரு குழந்தைக்கு ஒரு பாதிப்பு இருந்ததாகவும் அது சரியானதாகவும் சொன்னாங்க. அவங்கள போய் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த பாதிப்படைஞ்ச இன்னொரு குழந்தையோட அம்மா அப்பாவை நேரில் சந்தித்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் சில யோசனைகளை சொல்லி தன்னோட குழந்தைய இவங்களோட ஒரு 10 நாள் அனுப்பிச்சி வச்சாங்க. நிறைய நம்பிக்கைகளோட அந்த பொண்ணை தன்னோட வீட்டுக்கு கூட்டு வந்து நரேனுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நரேன், இவதான் பூஜா, உன்னுடைய புது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. புது ஃப்ரெண்டு கிடைச்ச சந்தோஷத்துல நரேன் பூஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டான். பூஜாவும் கப் நூடுல்ஸ் தான் பிடிக்கும்னு சொன்னான். உடனே வேகமா போய் உள்ள இருக்கிற கப் நூடுல்ஸை கொண்டாந்து கொடுத்தான். வீட்டில் இருந்த ஒரே கப் நூடுல்ஸை பூஜா கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சான் நரேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பூஜா சொன்னா, எனக்கு இது பத்தாது, இன்னும் வேணும்னு சொன்னான். வீட்டில் இல்லாததால கடைக்கு போய் வாங்கிட்டு வர கிளம்பினான். வெளியே கிளம்பிய நரேன் இன்னொரு கப் நூடுல்ஸை கொண்டாந்து பூஜாவுக்கு சாப்பிட வச்சான். பூஜாவும் ஹாப்பியாக அதை சாப்பிட ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே இது எனக்கு பத்தாது, இன்னொன்று வாங்கிட்டு வான்னு சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நரேன் மறுபடியும் வெளியே போய் இன்னொரு கப் நூடுல்ஸ் போய் வாங்கிட்டு வந்தான். இதையும் சாப்பிட்டுட்டு இருந்த பூஜா திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் இது எனக்கு பத்தலை, இன்னொன்று கொண்டு வான்னு சொன்னான். கேட்ட அதிர்ச்சியில் சோர்வாக போயிட்டு திருப்பி அதே சோர்வாக இன்னொரு கப் நூடுல்ஸாக வாங்கிட்டு வந்தான். தொடர்ந்து கப் நூடுல்ஸாக வாங்கிட்டு வந்தான் நரேன். அதாவது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 நாளாக வெறும் கப் நூடுல்ஸே சாப்பிட்டுட்டு இருந்த பூஜாவை பார்த்து நரேன் பயந்தே போயிட்டான். நம்மளை விட அதிகமாக சாப்பிட்றாளேன்னு ஒரு பொறாமையே இருந்துச்சு. 10 நாளாக தொடர்ந்து கப் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தனால நரேனுக்கு நூடுல்ஸ்னாலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஆளை விடுடா சாமின்னு ஒரு கும்பிடு போட்டான். அவங்க சொன்ன மாதிரியே இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகி நிறைய நூடுல்ஸ் சாப்பிட்றே நிறுத்திட்டான். ஆனால் பூஜா சாப்பிட்றலேன்னு சந்தேகம் வரும். பூஜா சாப்பிட்ற மாதிரி நடிச்சா. இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நம்ம RMS சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.